வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் பேக். நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி சிக்ஸ் பேக் வச்சோம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் தவறுதலான வாழ்க்கை முறையை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் சினிமாவில் ஹீரோ ஆகணும்னா இறைவனோட அனுகிரகமோ ஓகேங்களா, ஒரு அட்ராக்டிவான ஃபேஸ். இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, பார்க்க வந்து கருப்பாக இருந்தாலும் பார்த்த உடனே லுக்காக ஒரு வசீகரமான முகம் இருக்கும், முக தோற்றம் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் சினிமாவில் ஹீரோ ஆகிடலாம். அதை விட்டுட்டு சிக்ஸ் பேக் வச்சாதான் நான் சினிமாவில் ஹீரோ ஆவேன்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் ஓகேங்களா ஜிம்முக்கு போய் ஓகேங்களா கண்ட மேனிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வெயிட் இஷ்டத்துக்கு போடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜிம்மில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஓகேங்களா நீங்கள் ஜிம்முக்கு போகணும். அந்த ஜிம்மில் ஃபிசியோதெரபிஸ்டோட அறிவுரை பேரில் தான் பண்ணணும். அதிகமாக வெயிட் தூக்கி ஹார்ட் அட்டாக் மாரடைப்பினால நிறைய இளைஞர்கள் இறந்துக்கிட்டு வர்றாங்க ஓகேங்களா. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. சிக்ஸ் பேக் வச்சாதான் அழகுன்றது தவறுதலான ஒரு விஷயம் ஓகேங்களா. நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்களே எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் நான் ஓகேங்களா. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக இருக்கேன், ஆனால் பட் ஒரு வசீகரமான முகம். இந்த முகத்தை வச்சு பட் எனக்கு தொப்பையே இருந்தாலும் என்னோட முகம், என்னோட செயல்கள், என்னோட ஆக்டிவிட்டிஸ் இதனால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா. அதிகமாக பட வாய்ப்புகள் வர்றாங்க. ஸோ ஒரு அட்ராக்டிவான ஒரு முகமாக இருக்கும். சிக்ஸ் பேக் வச்சா தான் ஹீரோன்றது சத்தியமாக கிடையாது. நல்லா எடுத்துக்கோங்க, நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் சார் என்ன மாதிரி கொஞ்சம் ஆள் நல்லா தடிச்சு தான் இருப்பார் ஓகேங்களா. நிறைய ஹீரோஸ் ஓகேங்களா, நிறைய ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் விஜயகாந்த் சார் எடுத்துக்கோங்க, ஈவன் விஜய் சேதுபதி சார் கூட எடுத்துக்காங்க. அவரெல்லாம் ரொம்ப லீனாலாம் இருக்க மாட்டார் ஓகேங்களா. கொஞ்சம் என்ன மாதிரி வாட்டர் சாட்டமாக தான் இருப்பார். நம்ம ஒரு விஷயத்த நம்ம மக்கள் மறந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம ஓவர் ஹைட்டாக இருக்க மாட்டேன், ஓவர் குள்ளமாகவும் இருக்க மாட்டோம். ஒரு 5.5 ஃபீட்டு ஓகேங்களா, நல்ல ஒரு அகண்ட உடம்பு, இந்த மாதிரியான ஒரு கட்டுத்திரியான உடல்வாகு, பார்க்க லுக்காக இருப்போம். மற்ற மாநிலத்து நபர்கள் இப்போ கர்நாடகாக்காரங்க, ஆந்திராக்காரங்களாம் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க ஓகேங்களா. அவங்களே நம்மளை பார்த்து ஒரு அட்ராக்ட் ஆவாங்க. நார்த் இந்தியன்ஸு நம்ம சவுத் இந்தியன்ஸை பார்த்து அவ்வளோ அட்ராக்ட் ஆவாங்க. அதாவது கருப்பாக இருக்கிற பையனை தான் ஓகேங்களா சிகப்பாக இருக்கிற பொண்ணுங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா. ஸோ நிறைய இளைஞர்கள், நானே போகிறேன், என்னை இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர்ஸ் நிறைய பேர் நான் காலை சாப்பிட மாட்டேன், மதியம் சாப்பிட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சுகர் வந்துடும் ஓகேங்களா. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நான் சிக்ஸ் பேக் வைக்க போகிறேன், டயட்டில் இருக்க போகிறேன், அதே மாதிரி நான் டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் 3 வேளையும் ஜூஸாக குடிக்கிறது. அப்புறம் பாலியேட்டிவ் டயட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடே சாப்பிட மாட்டாங்களா, கார்போஹைட்ரேட்டு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கறியாக சாப்பிட்றது, அதுவும் தப்பு ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கொழுப்போட அளவு அதிகமாகி மாரடைப்பை வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். முதல்ல சிக்ஸ் பேக் கலாச்சாரத்தையே விட்டுருங்க. சிக்ஸ் பேக் வச்சாதான் வயிறு கட்டுக்கட்டாக இருந்தால் தான் அழகுன்றது தப்பான விஷயம் ஓகேங்களா. அப்படி பார்த்தா நிறைய நடிகர்கள், இப்போ சூர்யா சார் வச்சிருக்க சிக்ஸ் பேக் வச்சார், ஓகே நல்ல விஷயம். ஆனால் இதே சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3வது படிக்கிறப்ப 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து அவரோட படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் அப்போ இருக்கிற பப்ளிசிட்டியை விட அதுக்குன்னு ஒரு நேரம் வந்து, நான் காலேஜில் கஜினின்னு ஒரு படம் வந்துச்சு, அப்போ தான் நான் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன். அந்த படத்தில் தான் அவருக்கு ரொம்ப அதிகமாக தூக்கி விட்டுச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கு உண்டான நேரங்காலங்கள் சிக்ஸ் பேக் வச்சனால தான் சூர்யா சார் டாப் ஹீரோ ஆனார் அப்படின்றது கிடையவே கிடையாது. சூர்யா சார் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நடிகர்கள் சிக்ஸ் பேக் வச்சு நிறைய பேர் வெளியில் தெரியாமலே போயிட்டாங்க. ஸோ அறியாமை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எந்த நேரத்துலையும் எவ்வளோ பெரிய டாப் ஹீரோ வேணுமாலும் ஆகலாம். ஸோ தயவு செஞ்சு சிக்ஸ் பேக் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம, அதாவது உங்கள் உடம்புக்கு நீங்கள் சாப்பாடே சாப்பிடாம இருந்தாலும் ஓகேங்களா அது வியாதியை உண்டு பண்ணும். நீங்கள் அப்படி டயட்டில் இருக்கணும் அப்படின்னா காலையில் வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க, மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரைஸ் வாங்கி சாப்பிடுங்க, காய்கறி 2-3 வெரைட்டி சாப்பிடுங்க ஓகேங்களா. நான்வெஜ் சாப்பிட்டா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னா நாட்டுக்கோழி சாப்பிடுங்க ஓகேங்களா. மட்டனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆட்டின் உறுப்புகள், இந்த மூளை, தலைக்கறி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ ஒரு கெட்டிக்கறியாக ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்ற மாதிரி பழகிக்கோங்க. மேக்ஸிமம் ஆட்டுக்கறியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷு, மீன் எவ்வளோ நாள் சாப்பிடுங்க. அதையுமே பொரிச்சு சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கங்களை கையாண்டுக்கிட்டு நார்மலான எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுருந்தா போதும். அதிகமாக வெயிட் தூக்குறேன்னு ஜிம்முக்கு போய் தூக்கி மாரடைப்பினால நிறைய பேர் இறந்து போகிற சூழ்நிலை வருது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க. திருப்பி சொல்ல வரேன், இறைவனோட அனுகிரகம் ஓகேங்களா இருந்துச்சுன்னா யாருனாலும் அர்த்த ராத்திரியில் சூப்பர் ஸ்டார் ஆகலாம்.
நான் சிக்ஸ் பேக் வச்சாதான் மக்கள் என்ன சத்தியமாக கிடையவே கிடையாது. ஓகேங்களா, நம்மளே இருக்கங்க. ஒரு பையனுக்கு ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு ரொம்ப ஒல்லியாக இருந்தால் என்னடா ஒல்லியாக இருக்குன்னுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப குண்டாக இருந்தாலும் குண்டாக இருக்குன்னுவாங்க. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அட்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு லுக்காக இருக்காங்கன்னா குண்டாக இருந்தாலுமே ஒல்லியாக இருந்தாலுமே அது மைனஸாக தெரியாது. ஸோ உடல்வாக பற்றி பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஹீரோ ஆகணும் அப்படின்னு விதி இருந்தால் எந்த நேரத்துலையும் உடனே ஹீரோ ஆகிடலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கேன், ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், இவங்க ரெடியாக வச்ச உடனே உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்து அடுத்த ராத்திரியில் சூப்பர் ஸ்டார் ஆகிட போகிறாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. மனித இனம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். நம்ம மனிதனாக படைக்கப்பட்டு விட்டோம். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஆண்டு அனுபவிங்க. ரொம்ப வந்து வாழ்க்கையை வந்து நேரத்தையும் வீண் பண்ணால் வேணாம். ஓகேங்களா, நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லிக்கிறது அதுதான். இந்த பாலியேட்டிவ் டயட்டு 3 நேரம் ஜூஸ் குடிச்சிட்டு நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன், தயவு செஞ்சு வேணாம். கார்போஹைட்ரேட்டு உடம்புக்கு தேவை. நீங்கள் இதை முறையாக எடுக்கலாட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்துடும். 3 வேளையும் நான் ஜூஸாக கொடுக்குறேன் அல்லது 3 வேளையும் நான் கறியாக சாப்பிட்றேன், அந்த மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் வந்துடும். இளைஞர்களை தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹீரோயினில் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன். அவங்க ஆள் கொஞ்சம் நல்லா சவுட்டாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நித்யா மேனன் இது என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் 88, அவங்களும் 88 தான். அவங்க இன்னும் ஹீரோயினாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம சினிமா வளரும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நல்ல நேரம், இறைவனோட பார்வை இருந்தாலே போதும். ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டு மக்களே என்ன மாதிரி தாங்க இருப்போம். ஒரு அகண்ட உடம்பு. ஓகேங்களா, ஒரு அட்ராக்டிவான, நம்ம வந்து பிளாக்காக தான் இருப்போம். ஒரு அட்ராக்டிவான ரவுண்ட் ஃபேஸு, நல்ல குரல் வளம். இதுதான் வந்து தமிழ்நாட்டு ஹாலிவுட் ஹீரோலுக்கான ஒரு அளவு. நம்ம ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் தூத்தான் செய்வாங்க. எவனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கோ, எனக்கு அகண்ட உடம்பாக இருக்கனால லைட்டாக தொப்பாக இருந்தாலும் அது ஒரு அழகு தான். பட் எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அதையே மைனஸாக ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நான் கோட் போட்டு நிற்கிறேன், எனக்கு என்ன வயிறு என்னங்க இப்படியா வந்து நிற்கிது? கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஓரளவு லுக்கு நல்லா தான் தெரியுது. அதனால் சிக்ஸ் பேக் வச்சாதான் ஹீரோ அப்படின்னு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பொதுமக்கள்கிட்ட இதை பற்றியான முழுமையான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. ஸோ சிக்ஸ் பேக்கே தேவை கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பை நார்மலாக ஃபிட்டாக ஓரளவு ஒல்லியாக இருந்தால் போதும். விஜய் சார் அப்படி தான், சிக்ஸ் பேக்கெலாம் வச்சு அவர் ஒன்றும் பெரிய டாப் ஹீரோ ஆகவே இல்லை. அவர் பேசிக்காக லீனாக இருப்பார், கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லிம்மாக இருந்தாலும் அவ்வளோதான், அது போதும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியும் ஹீரோ இருக்காங்க. விஜய் சேதுபதி சார் மாதிரியும் ஹீரோ இருக்காங்க. சிவாஜி கணேசன் சார் நடிப்பு சக்கரவர்த்தியே கொஞ்சம் ஆள் நல்லா சவுட்டாக தான் இருப்பார். நடிப்பு திறமை முக்கியமே. மக்கள் உங்களை பிடிக்கணும், மக்கள் உங்களை ரசிக்கணும். இப்போ சூப்பர் ஸ்டார் ஆனார்னா அவர் என்ன பண்ணாலும் மக்கள் ரசித்தாங்க, அது இறைவன் கொடுத்தது. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் மாறினதுக்கு காரணம் நான் என்ன பண்ணாலும் மக்கள் ரசிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ சிக்ஸ் பேக் வச்சு தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது. ஸோ பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு நல்ல விழிப்புணர்வு. நன்றி மக்களே.